Hi everyone. இப்போ நம்ம பார்க்க போறது strong and weak questions. So group 2 general English syllabusல இருக்கிற strong and weak question part தான் இப்போ பார்க்க போறோம். So it's a very interesting topic and ரொம்ப ஈஸியஸ்ட் டாபிக்கும் கூட. ஸோ எப்படி நம்ம ஒரு கொஷினை ஃப்ரேம் பண்றோம், அந்த கொஷின் என்ன டைப் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த ஸ்ட்ராங் அண்ட் வீக் கொஷின். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பாருங்க, கொஷின் கேட்கறதுல நம்ம வந்து ஆமா இல்ல அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லணும்னா அது வந்து வீக் கொஷின். ஏன்னா நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து சிம்பிளா இருக்கு. ஸோ அதே இது நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன், நம்ம எதை பத்தி கொஸ்டின் கேட்கிறோமோ அதனோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இருந்தது அப்படின்னா அது நமக்கு என்னன்னா ஸ்ட்ராங் கொஸ்டின். ஸோ இங்க பாருங்க, the question which seeks detailed information rather than yes or no response, that is strong question. ஸோ ஸ்ட்ராங் கொஸ்டின் அப்போ எப்படி இருக்கும், கிளியராகவும் நம்ம என்ன கேட்குறோமோ அந்த ஃபேக்ட் பேஸ் பண்ணியும் ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட்டை ரிலேட் பண்ணியும் ஒரு ஸ்ட்ராங் கொஸ்டின் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் கொஸ்டின் வந்து டீடைல்டு டிஸ்கஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கொஸ்டின் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோமோ அதுக்கான ரெலவெண்ட்டாக உள்ள ஆன்சர்ஸை தான் நம்ம அதில் வாங்குவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங் கொஸ்டின்ஸ் ஆர் ஆஃபன் யூஸ்ட் இன் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ எங்கே யூஸ் பண்ணுறோம், எக்ஸாமினேஷன்ஸ்லையும் இன்டர்வியூலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்ட்ராங் கொஸ்டின் பார்க்கணும். ஸோ இதை எப்படி ஃப்ரேம் பண்றது, அதை ஃப்ரேம் பண்றதுக்கான வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் மூலமா ஃப்ரேம் பண்ணுவோம். இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ்னாலே நமக்கு தெரியும் WH கொஸ்டின்ஸ். ஸோ WH கொஸ்டின்ஸ் வந்து வேர், வாஸ் எல்லாமே நமக்கு என்னது WH கொஸ்டின்ஸ். ஹூ, ஹவு, வென், வாட், ஹூம் எல்லாமே WH கொஸ்டின். இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாமே WH கொஸ்டின்ஸ். ஸோ அதை வச்சுதான் நாம இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ண போறோம். சரி, இதை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், இதுக்கு எதுவும் ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எப்படி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க வேண்டியது சப்ஜெக்டையும் வேர்பையும் தான். ஒரு சென்டென்ஸ்ல கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட் அண்ட் வேர்பை பார்த்தாலே நம்ம வந்து கொஸ்டினை ஈஸியா ஃப்ரேம் பண்றதுக்கு நமக்கு அது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, WH கொஸ்டினை நம்ம அந்த வேர்டை வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, they are going to movie. so இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எது, they, verb எது, are going. so நமக்கு சப்ஜெக்ட் யாரு, noun or pronoun தான் நமக்கு சப்ஜெக்ட். verb என்னது, are going. so இதை வச்சுதான் நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ அவங்க எங்க போறாங்க, மூவிக்கு போறாங்கன்னு சொல்றோம். அப்ப நம்ம கேள்வி எப்படி கேட்போம், எங்க போறாங்க அப்படின்னு நமக்கு கேட்போம். அப்ப அது எப்படி கேட்கலாம், where are you going, where are they going அப்படின்னு கேட்கறதா கரெக்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல தான் நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். இது நமக்கு டைப் 2 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்டையும் வேர்பையும் ஐடென்டிஃபிகேஷன் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, WH கொஸ்டினை நம்ம இன்சர்ட் பண்ணி கொஸ்டின் ஃப்ரேம் பண்றது. அடுத்து நாம பாக்குறது என்னன்னா, எப்படி அந்த வேர்டை வந்து ஆர்டர் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கணும். பாருங்க, question often followed an inverted structure. எப்பவுமே கொஸ்டின் எப்படி இருக்கும், இன்வெர்டட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்னு சொல்றாங்க. where the auxiliary verbs comes after the comes sorry so the auxiliary verbs come before the verb. auxiliary verb எதுக்கு வரும், verbுக்கு முன்னாடி உங்களுக்கு வரும். ஸோ ஆக்சிலரி வேர்ப் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து வேர்ப் உங்களுக்கு வெர்புக்கு முன்னாடி வர்றதா ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஓகேங்களா, இங்க பிஃபோர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, ஆக்சிலரி வேர்ப் என்னெல்லாம் கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணலாம், இஸ், டஸ், ஹேஸ் எக்ஸெட்ரா எல்லாமே நமக்கு பார்த்துப்போம். இந்த பி வேர்ப், டூ வேர்ப், ஹேவ் வேர்ப் அதெல்லாம் வச்சுதான் நம்ம அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, she studies in London. ஸோ அப்போ அவங்க நமக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, she studies in London சொல்றாங்க. அவங்க எங்க படிக்கிறாங்க, லண்டன்ல படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம், எங்க படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் அப்போ WH கொஸ்டின், where does she study. ஸோ இதுக்கு பாருங்க, சப்ஜெக்டுக்கு முன்னாடி நமக்கு ஆக்சிலரி வெர்ப் டஸ் வந்துருக்குங்களா. அப்ப நம்ம கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணும்போது
இன்ட்ராகேட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணணும். அடுத்து என்னன்னா ஆக்சிலரி வேர்பை வந்து நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணணும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவாய்ட் எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃபார்மேட். ஸோ நம்ம ஸ்ட்ராங் கொஸ்டின்ல வந்து கிளியரா இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த எஸ்ஆர்னோ கொஸ்டின் ஃபார்மேட்டே நம்ம அதுல எடுக்கவே கூடாது. சரிங்களா? ஏன்னா எஸ்ஆர்னோ கொஸ்டின் வந்து வீக் கொஸ்டின் நம்ம சொல்லுவோம். டஸ் ஷீ ஸ்டடீஸ் இன் லண்டன்? நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவோம், எஸ் ஆர் நோ இதான் பண்ணுவோம். ஸோ அப்போ இது வந்து என்ன ஃபார்மேட், வீக் ஃபார்மேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, என்ஷூர் தட் கொஸ்டின் இஸ் ஸ்ட்ராங் அண்ட் கிளியர் அண்ட் ஸ்பெசிபிக். ஸோ நம்ம கொஸ்டின் கேட்கிறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் ஸ்ட்ராங் கிளியரா இருக்கா ஸ்பெசிபிக்கா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இட் ஷுட் பி கிளியர் அண்ட் ஸ்பெசிபிக் ஆன்சர். So, இப்ப பாருங்க, how did the teacher explains the lesson? ஒரு டீச்சர் வந்து லெசன் நடத்துறாங்க, எப்படி நடத்துறாங்க அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கிறோம் அப்படின்னா how did the teacher explains the lesson அப்படின்னு கேட்போம். அதே இது வீக் கொஸ்டின்ல கேட்கணும்னா did the teacher explains the lesson well எப்படி கேட்கலாம். ஸோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா how did the teacher explain the lesson னா நாம அந்த டீச்சர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கிறது டீடைல்டா நம்ம சொல்ல போறோம் அந்த ஆன்சர்ல. ஹியர் did the teacher explain lesson well அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எஸ் ஆர் நோ. நமக்கு புரிஞ்சா எஸ் சொல்ல போறோம், இல்லைன்னா என்ன சொல்ல போறோம், நோ. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி தான் நாம என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டினை ஸ்ட்ராங் கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வீக் கொஸ்டின்ஸ். ஸோ வீக் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ கிளியர் ஃபேக்ட். வீக் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கிளியர் ஃபேக்டாவே இருக்காது. அதே மாதிரி அந்த ஒரு ஸ்பெசிபிக் கான்செப்டும் வராது. சரிங்களா? எஸ்ஆர்னோ டைப்ல தான் இருக்கும். ஸோ அப்போ எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது எப்படி நம்ம வீக் கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணுவோம்? அப்போ அதே மாதிரி தான் ஸ்டெப் 1 வந்து நமக்கு ஸ்ட்ராங் கொஸ்டின் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். ஸோ என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, என்ன வேர்ப் கொடுத்துருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணும். இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, தே லிவ் இன் சென்னை அப்படிங்கிறது. அவங்க சென்னையில வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல சப்ஜெக்ட் யாரு, தே. வேர்ப் யாரு, லிவ். ஸோ 2 கிடைச்சிருச்சுங்களா? சப்ஜெக்ட் நமக்கு தே, வேர்ப் லிவ் அப்படின்னு கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா யூஸ் எஸ்ஆர்னோ கொஸ்டின் ஃபார்மேட். அப்ப எஸ்ஆர்னோ கொஸ்டின் ஃபார்மேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா be verb, do verb, have verb. இதை வச்சுதான் நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் did, is, as, are, was, were, does, do இதெல்லாம் வச்சுதான் என்ன பண்ண போறோம், கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண போறோம். அப்ப நமக்கு கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன, நமக்கு கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன, they lived in Chennai. they live in Chennai. அப்ப அது எப்படி கொஸ்டினா கேட்கலாம், do they live in Chennai? அப்ப நம்ம என்ன ஆன்சர் பண்ணோம், எஸ் தே லிவ் இன் சென்னை. அப்படி இல்லை அவங்க இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுவோம். சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வீக் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஷியோரா சொல்றேன், WH கொஸ்டின் ஃபார்மேட்டை நாம இந்த வீக் கொஸ்டின்ஸ்க்கு உள்ள கொண்டு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா WH ஃபார்மேட் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங் கொஸ்டின்ஸ்ல வரும், இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ். இங்க நமக்கு வீக் கொஸ்டின்ஸ்ல WH கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரக்கூடாது. சோ அப்ப நமக்கு எப்படி கொஸ்டின் இருக்கும்னா ஜெனரலாவும் இருக்கணும், இன்டைரக்டாவும் இருக்கும் கொஸ்டின். எக்ஸாம்பிள் பாருங்க, did the baby cry loudly? பேபி குழந்தை ரொம்ப சத்தமா அழுதுச்சான்னு கேட்போம். இப்போ குழந்தை சத்தமா அழுதுச்சுன்னா ஆமா, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். சோ இவ்வளவுதான். சோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் கொஸ்டின் அண்ட் வீக் கொஸ்டின்ல இவ்வளவுதான். இதை வச்சுதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கும். நான் அதனோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க போயிட்டு அந்த கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.